الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فوجد عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما. صدق الله العلي العظيم. மூலவனத்தையும் படையில் பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், சஹாபாக்கள், சலஃபுல் அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவரது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரக்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நபியார்களே, அன்பு சகோதரர்களை, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பாவுக்கும் தக்வாவை கொண்ட வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஜும்ஆவுடைய தினத்தில் சூரத்துல் கஹ்ஃபை நாம் ஓதி வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் முக்கியமாக 4 சம்பவங்களை பற்றி பேசுகிறார். முதலாவது அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகளுடைய அந்த வாலிபர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுகிறார். இரண்டாவது 2 தோட்டங்களுக்கு சொந்தக்காரர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். மூன்றாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிப்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பயணத்தினுடைய நிகழ்வை அல்லாஹ் ஞாபகம் செய்கிறார். நான்காவது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் யஜூஜ் மஜூஜுடைய அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். சூரத்துல் கஹ்ஃப் அருளப்படக்கூடிய நேரம் இஸ்லாமுடைய ஆரம்ப கட்டம். மக்காவில் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அநீதி இழைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய உடைமைகள் பறிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா மக்காவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மன ஆறுதலை ஏற்படுத்துவதற்காக சூரத்துல் கஹ்ஃபை அல்லாஹ் அருளினான். இந்த சூறாவில் அல்லாஹ் அந்த கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சகோதரர்கள், சகோதரிகள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், இஸ்லாமிற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபின் மூலம் ஆறுதல் சொல்கிறான். இந்த சூறாவுடைய விளைவுதான் மக்காவிலேயே பிறந்து மக்காவிலேயே வாழ்ந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய சொந்த பூமியை விட்டு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்கள், சூரத்துல் கஹ்ஃபுடைய 60வது ஆயத்திலிருந்து 87வது ஆயத் வசனம் வரை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பயணத்தை பற்றி ஓரளவு விரிவாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எங்களுடைய காலத்தில் இருந்து சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் நிகழ்ந்த ஒரு பயணம் தான் இது. யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடியவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த அந்த நிகழ்வு குர்ஆனில் இருக்கிறது. ஆனால் பைபிள் பழைய ஏற்பாட்டில் தௌராத்தில் இந்த சம்பவம் இடம்பெறவில்லை. யூதர்கள் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கவில்லை.
இன்னொரு மூசா சில வேலைகளுக்கு அனுப்பப்பட்ட மூசா நபி அல்ல என்று அவர்கள் இன்று வரை மறுத்து வருகிறார்கள். அவர்கள் நபி மூசா தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார். நபி மூசாவை அவர்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துகிறார்களோ அதே போன்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்களுக்கு சொன்னேன், என்ற ஒரு தாபியை அவர் உறுதி கொள்கிறார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த மூசா அது வேதத்துக்கு அனுப்பப்பட்ட மூசா நபி அவர்கள் அல்ல, அது வேறொரு மூசா என்று நௌஃபல் பசாலி என்பது உறுதி கொள்கிறார் என்று நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னேன். அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கதப அஜுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரி பொய் சொல்லிவிட்டான். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் நௌஃபல் பசாலி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஜுல்லாஹ் அல்லாஹ்வுடைய எதிரி என்று சொல்வது அல்ல. அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் ஒரு கருத்தை பயங்கரமாக எதிர்ப்பதற்காக, முற்று முழுவதாக அதை மறுப்பதற்காக இவ்வாறான வார்த்தைகளை பாய்ப்பார்கள். நௌஃபல் பசாலி ரஹிமஹுல்லாஹ் சிறந்த ஒரு தாபிஈ, சிறந்த ஒரு அறிஞர். அவருடைய கருத்து இவ்வாறு இருந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதப அஜுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரி பொய் சொல்லிவிட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எனக்கு ஹதீஸ் சொன்னார்கள். சொன்னதாக சொன்னார்கள். மூசா நபி அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ஃபத்வா செய்து கொண்டிருந்தார்கள், பயான் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பயானை கேட்ட மக்களுடைய மனதெல்லாம் உறுதியது. பயான் முடிந்ததற்கு பின்னர் ஒரு மனிதர் வந்து கேட்டார், ஐயுன்னாசியாளம், மக்களில் யார் மிக பெரும் ஒரு அறிவாளி? மூசா நபி அவர்கள் நான் என்று சொன்னார். மூசா நபி அவர்கள் சொன்னதில் எந்த ஒரு பிழையும் இல்லை. காரணம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழியாக்கப்படுகிறது, அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக மெசேஜ் வருகிறது. மனிதர்களை யார் மிக பெரும் அறிவாளி என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆன என்று சொன்னார்கள். அதில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் அல்லாஹ் நபி மூசாவை கண்டித்தான். நபி மூசாவுக்கு அல்லாஹ் வழி அறிவித்தான். மஜ்மாஇ இரண்டு நதிகள் ஒன்று சேரக்கூடிய இடத்தில் ஒரு மனிதர் இருப்பார். அவர் உங்களை விட மிக சிறந்தவர், உங்களை விட மிக பெரும் அறிவாளி, ஞானி என்று அல்லாஹ் சொன்னார். மூசா நபி அவர்கள் பெருமை பிடித்தவர்கள் அல்ல, பணிவான மனிதர். கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில், கைசபீல் இல்லை, யாமா அவரை நாம் எவ்வாறு சந்திக்க முடியும்? அல்லாஹ் சொன்னான், ஒரு பையை மீனை எடுத்துக் கொள்ளுங்கள், கடலில் பயணம் செய்யுங்கள். எந்த இடத்தில் அந்த மீன் சொல்லி பாய்ந்து போகிறதோ அந்த இடத்தில் அவர் இருப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூஷா இப்னு நூன் என்ற ஒரு வாலிபனை அழைத்துக் கொண்டு கடலில் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்து கொண்டே போகும்போது கொஞ்ச நேரம் இலைப்பாறை விட்டு செல்வதற்காக ஒரு கல்லின் பக்கம் ஒதுங்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்ச நேரம் இறங்கினார்கள். அந்த நேரத்தில் பையிலிருந்து மீன் பாய்ந்து சென்று விட்டது. இதை யூஷா இப்னு நூன் கண்டார். ஆனால் சொல்வதற்கு மறந்து விட்டார். ஷைத்தான் மறக்கடித்து விட்டான். கணேசனுடைய சகோதரர்களை, மூசா நபி அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுதுகிறார்கள்.
பயணம் ஆரம்பமாகிறது. கொஞ்சம் தூரம் பயணம் செய்து விடுகிறார்கள். மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், சாப்பாடை கொண்டு வாருங்கள், சாப்பிடுவோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் யூஷாவும் என்ற வாலிபனுக்கு ஞாபகம் வருகிறது. அவர் சொல்கிறார், அந்த கல்லின் பக்கம் நாம் ஒதுக்கினோமே, அந்த நேரத்தில் மீன் பாய்ந்து சென்றது. நான் சொல்ல மறந்துவிட்டேன், தான் சொல்வதற்கு எனக்கு மறக்கடிக்க செய்து விட்டான். ஒரு நபியிடம் ஷைத்தானால் விளையாட முடியாது. அந்த வாலிபரிடத்தில் ஷைத்தான் விளையாடுகிறான், மறக்கடிக்க செய்து விட்டான். மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் தேடிக் கொண்டிருந்தோமே இடம் அதுதான். அது திரும்பி சென்றார்கள், அந்த இடத்தை அடைந்தார்கள். மீன் பாய்ந்து சென்ற இடத்தை ஒதுக்குப்புறமாக ஒரு கல் இருந்தது. அந்த கல்லை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படுத்திருந்தார்கள், மல்லாக்கு படுத்திருந்தார்கள். முசஜ்ஜன் பிஸௌபி, ஒரு புடவையால் முகத்தை மறைத்து மல்லாக்கு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக என்று சலாம் சொன்னார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், வஅன்னா பிஅர்திக ஸலாம், உங்களுடைய பூமியிலும் சலாம் இருக்கிறதா? இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்முல் கைப், மறைமுகமான அறிவு இல்லை. சொன்னார்கள், கால அன மூசா, நான் தான் மூசா. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், மூசா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட மூசாவா நீங்கள்? இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்முல் கைப், மறைமுகமான அறிவு இருக்கிறது என்றால் அவருக்கு தெரிந்திருக்கும் வந்திருப்பது மூசாதான், உனக்கு சிலவேளைகளுடைய மூசாதான் என்பதை அவர் விளங்கி வைத்திருப்பார். இல்முல் கைப், மறைமுகமான அறிவு என்பதை அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானது. அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்முல் கைப், மறைமுகமான அறிவு என்பது இல்லவே இல்லை. யாராவது ஒருவர் எனக்கு இல்முல் கைப், மறைமுகமான அறிவுகள் அனைத்தும் இருக்கிறது என்று ஒருவர் சொன்னால், இன்னொருவருக்கு இருப்பதாக நம்பினால், இஸ்லாத்தை வெளியேறக்கூடிய அளவுக்கு ஆபத்தான ஒரு கொள்கை. அல்லாஹ் நேரடியாகவே சொல்கிறான், மறைமுகமான அறிவு என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, குர்ஆன் சொல்கிறது, எங்களுடைய அடியாறுகளில் ஒரு அடியாரை அவர்கள் இருவர்களும் சந்தித்தார்கள். அந்த அடியாருக்கு ஆசைதான் எங்களுடைய புறத்தில் இருந்து ரஹ்மத்தை நாம் கொடுத்திருந்தோம். எங்களுடைய புறத்தில் இருந்து கல்வி ஞானத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஹல் அத்தபிஉக அலா துஅல்லிமனி மிம்மா அல்லிக ருஷ்தா, அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்ததை எனக்கு நீங்கள் கற்று தருவதற்காக உங்களை நாம் பின்தொடரட்டுமா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக லன் தஸ்தீஅ மஅய ஸப்ரா, உங்களுக்கு பொறுமை செய்ய முடியாது. அவர் சொன்னார், நான் பொறுமை செய்வேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கப்படுத்துகிறார்கள், உங்களுக்கு எதை பற்றிய ஞானம் இல்லையோ அதை நீங்கள் எப்படி பொறுமை செய்வீர்கள்? மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். மூசா நபியுடைய இயற்கை குணம், அநியாயம் நடக்கும் போது பார்த்து கொண்டிருக்க மாட்டார். கம்பீரமானவர், அல்லாஹுக்கு முன்னால் யாரையும் அவர் அஞ்ச மாட்டார். ஆரம்பத்தில் மிஸ்ர் ஈஜிப்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறது.
2 பேர் சண்டையிடுகிறார்கள். மூசா நபி அவர்கள் அநியாயம் செய்தவனை தடுக்கும் போது ஒரு அடிவிட்டார்கள், அந்த இடத்திலேயே மரணித்தான். மூசா நபி அவர்கள் ஈஜிப்தில் இருந்து மதியனுக்கு போனார்கள். அங்கு போனதும் ஒரு கிணற்றில் ஒரு கூட்டமே தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பெண்கள் ஒதுங்கி இருந்தார்கள். மூசா நபியர்கள் அநியாயத்தை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். கேட்டார்கள், ஏன் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறீர்கள்? ஆண்கள் எடுக்கும் வரை நாம் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். மூசா நபியவர்களே தண்ணீர் எடுத்துக் கொடுத்தார்கள். மூசா நபியவர்கள் ஒரு அநியாயத்தை கண்டால் பொறுமை செய்ய மாட்டார்கள். அதனால்தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களால் பொறுமை செய்ய முடியாது. நீங்கள் என்னை பின்தொடர்வதாக இருந்தால் நிபந்தனை சொல்கிறார்கள், நீங்கள் என்னோடு பயணம் செய்து வருவதாக இருந்தால் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லும் வரை, நான் சொல்லும் வரை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. பயணம் செய்கிறார்கள். இவர்கள் கப்பலில் பயணம் செய்ய வேண்டும். ஒரு கப்பல் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருவர்கள் ஏறுகிறார்கள். அந்த கப்பலில் உள்ளவர்கள் எந்த ஒரு கூலியையும் வாங்கவில்லை, இலவசமாக கூட்டி போனார்கள். அந்த நேரத்தில் ஒரு சிட்டுக்குருவி வந்தது. கொஞ்சம் தண்ணீரை வாயில் எடுத்து அது விழுங்கியது. அதை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அணையில் இருந்து எனக்கும் உங்களுக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கற்று தந்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுடைய இந்த கடலை போன்று அல்லாஹ் எங்களுக்கு கற்று தந்த அறிவு அந்த குருவி குடித்ததே அந்த அளவு தான் என்று சொன்னார்கள். பயணம் செய்கிறார்கள். அந்த கப்பலில் ஒரு பலகையை உடைத்தார்கள். மூசா நபி அவர்கள் கோபப்பட்டார்கள். கப்பலை உடைத்து விட்டீர்களா? கப்பலில் உள்ளவர்களை மூழ்கடிக்க செய்ய அவர்கள் பணமே வாங்கவில்லை. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அலம் அகுல் இன்னக லன் தஸ்தீஅ மஅய ஸப்ரா, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் பொறுமை செய்ய மாட்டீர்கள் என்று? மூசா நபி அவர்கள் உண்மையாகவே மறந்துதான் கேட்டார்கள், மன்னிப்பு கேட்டார்கள். நான் மறந்ததற்காக என்னை குற்றம் பிடிக்காதீர்கள், இதற்கு பின்னர் கேட்க மாட்டேன். கப்பலில் இருந்து இறங்குகிறார்கள். கரை வழி பயணம் செய்யும் போது ஒரு குலாமை கண்டார்கள். குலாம் என்றால் அறிஞர்கள் சிறுவன் என்று சொல்வது பொருத்தமில்லை என்று சொல்கிறார்கள். குலாம் என்றால் வாலிபன். ஒரு வாலிபனை கண்டார்கள். அந்த வாலிபன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவனுடைய கழுத்தை முறுக்கி கொலை செய்தார்கள். எங்களுக்கு முன்னால் ஒருவர் ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்தால் எங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? மூசா நபி அவர்கள் அநியாயம் நடந்தால் சக்தி கேட்கக்கூடியவர். கேட்டார், அநியாயமாக ஒருவரை கொலை செய்து விட்டீர்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் பொறுமை செய்ய மாட்டீர்கள்? மூசா நபி அவர்கள் மறுபடியும் மன்னிப்பு கேட்டார்கள். இதற்கு பின்னர் ஏதாவது நான் குறுக்கிட்டால் கேள்வி கேட்டால் என்னை உங்களோடு அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். பயணம் செய்கிறார்கள். ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு உணவு தருமாறு கேட்டார்கள். அவர்கள் போகுமா? மூசா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு கொடுக்க மறுத்தார்கள். பயணம் செய்து வருகிறார்கள். ஒரு சிவர் லேசான சாய்ந்திருக்கிறது. அதை நேராக்கினார்கள். மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நாடு இருந்தால் கூலி எடுத்து விட்டு அதை செய்திருக்கலாம். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் நானும் நீங்களும் பிரியக்கூடிய இடம். நானும் நீங்களும் பிரிந்து விடுவோம். 3 நிகழ்வுகள் நடந்தது. அந்த 3 நிகழ்வுகளுக்கு விளக்கத்தை சொன்னார்கள். கப்பலை உடைத்தார்கள். உடைவதற்கு உண்டான காரணம்
இவர்கள் போகும் வழியில் ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கிறான். அவன் நல்லம் இருக்கக்கூடிய கப்பல்களை அபகரித்துக் கொள்வான். ஒரு பலகையை உடைந்த கப்பலில் அவன் விட்டு விடுவான். இப்பொழுதுதான் விளங்கிக் கொள்கிறார்கள். செய்வது சரிதான். ஒரு வாலிபன் அவருடைய கழுத்தை முறுக்கி கொலை செய்தார்கள். அந்த வாலிபனுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்கள், முஃமின்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்கள். இவன் அந்த பெற்றோர்களுக்கு தொகையான அநியாயம் செய்வான். அந்த பெற்றோர்களை காவிர்களாக ஆக்கிவிடுவான். அதனால் தான் கொலை செய்தேன். அடுத்ததாக அந்த சிவத்தை நேராக்கினார்களே, அதற்கு விளக்கம் சொன்னார்கள். அந்த சிவரை 2 அனாதை குழந்தைகளுக்கு சொந்தமானது. அந்த சிவருக்கு கீழால் ஒரு கண் பொக்கிஷம் இருக்கிறது, அவர்களுக்கு அது சொந்தமானது. அந்த 2 யத்தீம்களுக்கு போக வேண்டியது. அந்த 2 யத்தீம்களுடைய தந்தை அந்த 2 பிள்ளைகளுடைய தந்தை சாலிஹானவராக இருந்தார். விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் சாலிஹானவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருந்தால், எங்களுடைய மௌத்துக்கு பின்னர் கூட அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். உங்களுடைய மீராஸ் மட்டுமல்ல, உங்களுடைய சொத்து செல்வங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் அளிக்கும். நீங்கள் சாலிஹானவர்களாக வாழ்ந்து வஃபாத்தாகினால் அதுவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரும் ஒரு மீராஸ் தான். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதெல்லாம் நான் செய்ததே அல்லாஹ்வுடைய கட்டளையினால், நானாக செய்யவில்லை. இந்த ஆயத்துக்கு கீழ் எழுதுகிறார்கள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி அறிவிக்கப்பட்ட ஒரு நபி. அவர் சொல்கிறார், எனது சுய விருப்பத்தால் நான் செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையினால் தான் நான் செய்கிறேன். எங்களுடைய அடியார்களில் ஒரு அடியாரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூசுஃபும் சந்தித்தார்கள். அபுதம் மின் இபாதினா, யார் அந்த அடியார்? அநேகமான அறிஞர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். ஒரு சில அறிஞர்கள் தான் வேறு சில ஆளுங்களுடைய நன்மார்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜும்ஹூர் உலமா, ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கருத்து, மூசா நபி அவர்களும் யூசுஃபும் சந்தித்தது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஹிதர் என்பது அவருடைய உண்மையான பெயர் அல்ல. இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் நவவி போன்ற அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், அவருடைய உண்மையான பெயர் பல்யா இப்னு மல்கா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சாவளியில் வரக்கூடியவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் சாமுடைய வம்சாவளியில் வரக்கூடியவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாட்டனுடைய சாச்சாவுடைய மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் பிறந்தவர். கணேசனுடைய சகோதரர்களே, ஹிபர் கபிர் என்று சொல்லப்படும். ஹிபர் கபிர் என்றால் என்ன அர்த்தம்? சஹீஹுல் புகாரியில் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா சும்மியல் கபிர் அன்னஹு ஜலஸ அலா ஃபர்வத்தின் பைதா. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பூமியில் அமர்ந்திருந்தார்கள். அந்த இடமே செழிப்பான ஒரு இடமாக இருக்கவில்லை, காய்ந்து வறண்டு போன இடமாக இருந்தது. அவர் அந்த இடத்தில் உட்கார்ந்ததினால் அந்த இடமே வரக்கத் பொருந்திய இடமாக இருந்தது. அதனால தான் கபீர் சிதர் என்று சொல்லப்படுகிறது. கபீர் சிதர் என்றால் என்ன அர்த்தம்? பச்சை பத்தே என்று செழிப்பாக இருக்கக்கூடிய இடத்திற்கு தான் அந்த பெயர். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதர் கபீர் என்று பெயர் வைக்கப்பட்டது. அது பட்ட பெயர், உண்மையான பெயர் பல்யா என்று மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலக்கா, நபியா, வலியா? சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக், அல்லாஹ்வுடைய ஒரு மலக், வானவர். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபிஈ மத்ஹபுடைய மிக முக்கியமான ஒரு ஆலிம், அவர் சொல்கிறார்கள், ஹாதா கௌலுன் கரீபுன் பாத்தில்,
இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பாத்திலான ஒரு கருத்தை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா கௌலுன் கரீபுன் ஜித்தன், இது மிக பலகீனமான ஒரு கருத்து என்று சொல்கிறார்கள். இரண்டாவது கருத்தை சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கிதுர் அலைஹிஸ்ஸலாம் வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலி. மூன்றாவது கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி. ஜும்ஹூர் உலமாக்கள், ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கருத்தை கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர், நபி. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல் கதிர் நபியுன் இன்தல் ஜும்ஹூர். கிதுர் அலைஹிஸ்ஸலாம் ஜும்ஹூர் உலமாக்களிடத்தில், ஒட்டுமொத்த உலமாக்களிடத்தில் அவர் ஒரு நபி. இமாம் ஆலூசி, இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் தபரி போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள், இமாம் நவவி போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் கிதுர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி என்றுதான் பதிவு செய்திருக்கிறார்கள். கணேசக்கூடிய சகோதரர்களே, கிதுர் அலைஹிஸ்ஸலாம் எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு சொன்னார், அம்ரி, எனது செயலால் நான் செய்யவில்லை, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னார். கணேசக்கூடிய சகோதரர்களே, எங்களுடைய அடியார்களில் ஒரு அடியாரை அவர்கள் சந்தித்தார்கள். அபுத் என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்கள் ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டுமே பாவிக்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கூட்டி சென்றான். இஸ்ராவுடைய பயணம் பிஅப்திஹி என்று ரசூலுல்லாஹ்வை குறிப்பிடுகிறான். வஸ்குர் அப்தனா தாவூத், எங்களுடைய அடியார் தாவூதை ஞாபகம் செய்யுங்கள். வஸ்குர் அப்தனா அய்யூப், எங்களுடைய அடியான் அய்யூபை ஞாபகம் செய்யுங்கள். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا, ஜக்கரியா என்ற தனது அடியான் என்று அல்லாஹ் தஆலா நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு மட்டுமே குர்ஆனில் அபுத் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போதும் ஃபவஜதா அப்தன் மின் இபாதினா, எங்களுடைய அடியார்களில் ஒரு அடியாரை அவர்கள் சந்தித்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இஸ்ஸாபா ஃபீ தம்யீதி ஸஹாபா என்ற கிதாபில் எழுதி இருக்கிறார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபிஈ மذهபுடைய மிக முக்கியமான ஒரு ஆலிம், ஒரு முஹத்திஸ். நானும் நீங்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள் ஷாஃபிஈ மذهபை சார்ந்தவர்கள். ஷாஃபிஈ மذهபுடைய இமாம்கள், உலமாக்கள் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை மலையில் தூக்கி வைக்கிறோம். அவர் சொன்னால் அதனை ஃபத்வாவாக எடுத்துக் கொள்கிறோம். அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், முன்னால் வாழ்ந்த பெரும் அறிஞர்களை சிலர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவ்வளவு ஆபதில் தரத்தில் இருந்து வெளியாகுவதற்கு முதல் காரணமாக இருப்பது கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபி என்று ஏற்றுக்கொள்வது. ஏனென்றால் கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வலி என்று சொல்லி நபிமார்களை விட அவர் சிறந்தவர்கள் என்று ஜனாதிபாக்கள் சொல்கிறார்கள். அப்படி வைத்துக் கொண்டால் கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாலிபரை கொலை செய்தாலே அது தவறாக ஆகிவிடும். யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய நபி இல்லாமல் எனக்கு இல்ஹாம் வருகிறது என்று ஒருவரை கொலை செய்தால் அது சட்டப்படி குற்றம் என்று பதிவு செய்கிறார்கள். கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு அடியான். கணேசக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் மூசா நபி அவர்கள் ஒரு இஸ்லாமான 5 ரசூல்மார்களில் ஒருவர். அந்த மூசா நபி அவர்களை கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அனுப்பினான். சில விடயங்களை கற்றுவிட்டு வாருங்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே, நேரம் குறைவாக இருக்கிறது. கடைசியாக இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி எனது குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். கணேசக்குரிய சகோதரர்களே, என்னுடைய சிறிய காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொல்வார்கள், தஜ்ஜால் வந்து மக்காவுடைய எல்லையில் ஒரு வாலிபனை கொலை செய்வார்.
இரண்டாக பிளந்து மறுபடியும் உயிரை கொடுப்பான். அந்த வாலிபர் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கு எந்த ஒரு தெளிவான ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகிய நேரம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னார். கடலோரங்களில் பச்சை நிற ஆடை அணிந்து கொண்டு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியெல்லாம் இதனுடைய சிறிய காலத்தில் ஏராளமாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா இல்லையா? இந்த கேள்வி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. சஹீஹுல் புகாரி குர்ஆனுக்கு பின்னர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கிதாப் என்றால் சஹீஹுல் புகாரி. இமாம் புகாரியிடம் கேள்வி கேட்கப்படுகிறது, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? இமாம் புகாரி சொன்ன பதில், கைஃப யகூனு ஹாதா, இது எப்படி சாத்தியம்? அரஐத்துக்கும் லைலத்துக்கும் ஹாதிஹி ஃபஇன்ன அலா ராஸினி ஸனத்தின் மின்ஹா லா யபகா மிம்மன் ஹுவ அலா ஸஹரில் அர்தி அஹத். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு வந்தார்கள். இன்றைய தினத்திலிருந்து, இந்த இரவிலிருந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இன்னும் 100 வருடங்களுக்கு பின்னர் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்த ஒருவர். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் அவர் இருந்திருந்தால் ரசூலுல்லாஹுடைய இந்த சரியான ஹதீஸின் பிரகாரம் 100 வருடங்களுக்குள்ளான அவர் வஃபாத்தாக இருப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் சொல்கிறான், நபியை உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த யாருக்கும் நாம் கொள்கை நிரந்தரத்தை வைக்கவில்லை. அவை மிக்க வகுமல் காலிதோர், நீங்கள் மட்டும் வஃபாத்தாகி அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்களா? இந்த நிரந்தரம் என்பது உலகம் அழியும் வரை வாழக்கூடிய நிரந்தரம். அப்படி யாரும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசர், மிகப்பெரும் ஒரு ஞானி. அல்லாஹ் தஆலா அவருடைய புறத்தில் இருந்து ஏராளமான அறிவுகளை கொடுத்தான். வேறு நபிமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்படாத அறிவுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஹயாத்தோடு இருந்தால் பதிலுடைய யுத்தத்தில் அவர் கலந்து கொண்டிருப்பார். ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தில் துஆ செய்தார்களே, அல்லாஹும்ம இன்தஹுல கலாமில் ஹிசாபா, இந்த கூட்டம் அளிக்கப்பட்டால் பலன் சொல்வத பிலாவதியாவதா, இந்த பூமியில் வணங்கப்பட மாட்டாய் என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தோடு இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ் இவ்வாறான துஆவை கேட்டிருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னார்கள், ரஹிமல்லாஹு மூஸா, மூஸா நபிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. மூஸா பொறுமையாக இருந்திருந்தால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் இன்னும் ஏராளமான அறிவுகள் எங்களுக்கு வந்திருக்கும் என்று சொன்னார்கள். கணிதத்துக்குரிய சகோதரர்களை, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபிஈ மத்ஹபுடைய மிக முக்கியமான ஒரு ஆலிம். அவர் அஸ்ஸஹ்ருன் நபர் ஃபீ ஹாலில் கபீர், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு தனி ஒரு கிதாபையை தொகுத்திருக்கிறார்கள். அந்த தனி கிதாபில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய கட்டுக்கதையான செய்திகளை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே, இதை கவுலுன் சரி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம், இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, இது வாய்ப்பான ஹதீஸ் என்று ஒவ்வொரு சம்பவங்களையும் சொல்லி சொல்லி அதற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டே வருகிறார்கள். கணேசனுடைய சகோதரர்களே சிலர் சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருடமும் அரபாவுடைய தினத்தில் சந்தித்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் இருக்கும் போது யாரோ பின்னால் பேசினார்கள். திரும்பி பார்த்தால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பேசியதாக சொல்வார்கள். ஒவ்வொரு வருடமும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் ஒவ்வொரு வருடமும் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்ற செய்தி எல்லாம் வருகிறது. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் இந்த எல்லா சம்பவங்களையும் சொல்லி 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 கடைசியாக அஸ்ஸஹீஹ் சரியான கருத்தை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அவர் அல்லாஹ்வுடைய வழி, ஒரு இறை நேசர், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். ஆனால் அவர் வஃபாத்தாகிவிட்டார் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான பெயர் பல்யா இப்னு மல்கா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சாமுடைய வம்சாவளியை சேர்ந்தவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாட்டனுடைய சாச்சாவுடைய மகன். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர்.
வலியும் தான் அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசர். வலி என்றால் யார்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், யாரெல்லாம் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் வலிதான், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் தான். சுருக்கமாக சொல்வதென்றால், மன் அத்தா அல்லாஹ வ ரசூலஹு வஸ்தகாம அலல் ஹக்கி, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு ஹக்கின் மீது இஸ்திகாமத்தாக இருப்பாரோ அவர்கள் அனைவர்களும் வலிதான். கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். வலியுல்லா அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு அடியான். மறைமுகமான அறிவு கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடையாது. லா யஅலமுஹு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர மறைமுகமான அறிவு வேறு யாருக்கும் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் எந்த வழியில் வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் எந்த வழியில் வாழ்ந்தார்களோ அந்த வழியில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாகுவானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கண்ணியமிக்க ஜமானே, யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் அருள் பாலித்தாயோ, யாரையெல்லாம் நீ பொருந்திக் கொண்டாயோ அந்த நல்ல சாலிஹான மக்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தல்வாயாக. உனது இறை நேசர்கள் அவுலியாக்கள் எந்த முறை பிரகாரம் வாழ்ந்தார்களோ, உன்னை எந்த அளவு அஞ்சினார்களோ, உன்னை எந்த அளவு தகவா செய்தார்களோ அந்த அளவு யா அல்லாஹ் உன்னை அஞ்சி தகவாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறாயே, நீயும் அவர்களை பொருந்திக் கொண்டு விட்டாய், அவர்களும் உன்னை பொருந்திக் கொண்டு விட்டார்கள் என்று அப்படியாப்பட்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பே, ஒரு திருப்பொருத்தத்திற்காக வாழ்ந்த தரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுருக்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எல்லா சுருக்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. நம்முடைய மௌத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பாயாக. கடைசி நேரத்தில் கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இந்த சிறிய துஆவை தனிப்பெரும் கீழத்தில் நாம் கபூல் செய்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.